சின்னவன் என்ன ஆயிரமாக்கி அளவில்லாமல் உயர்த்துபவர் நீரல்லவோ. சிறியவன் என்ன பழுத்த ஜாதியுமாக்கி பெருக செய்ய நினைப்பவர் நீரல்லவோ. சின்னவன் என்ன ஆயிரமாக்கி அளவில்லாமல் உயர்த்துபவர் நீரல்லவோ. சிறியவன் என்ன பழுத்த ஜாதியுமாக்கி பெருக செய்ய நினைப்பவர் நீரல்லவோ. நீரே எனக்காக யுத்தம் செய்பவர், நீரே எனக்காக கிரியை செய்பவர், நீரே எனக்காக யாவும் செய்பவர், நீரே எல்லாமே செய்து முடிப்பவர். நீரே எனக்காக யுத்தம் செய்பவர், நீரே எனக்காக கிரியை செய்பவர், நீரே எனக்காக யாவும் செய்பவர், நீரே எல்லாமே செய்து முடிப்பவர். சின்னவன் என்ன தேடி வந்தீர், எண்ணி முடியாத திட்டங்கள் தந்தீர். சின்னவன் என்ன தேடி வந்தீர், எண்ணி முடியாத திட்டங்கள் தந்தீர். என்றும் என்னோடு இருப்பேன் என்று வாக்குரைத்து அதை செய்திட்டீரே. என்றும் என்னோடு இருப்பேன் என்று வாக்குரைத்து அதை நிரூபித்தீரே. நீரே எனக்காக யுத்தம் செய்பவர், நீரே எனக்காக கிரியை செய்பவர், நீரே எனக்காக யாவும் செய்பவர், நீரே எல்லாமே செய்து முடிப்பவர், நீரே எல்லாமே செய்து முடிப்பவர். இந்த காலை வேளை தியான வழிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை இன்றைக்கோடு அதை முடிக்க போகிறோம். 60ஆம் அதிகாரத்தை 21, 22 வசனங்கள். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வாக்குத்தத்த வசனங்களால் நிறைஞ்சதான் இந்த எசேயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம். 60ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனமே முத்தான வசனங்கள். அதில் கடைசியாக 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். சரிங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஜனங்களெல்லாம் நான் நீதிமான்களாக மாற்றுறேன். என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், என்னைக்கும் இந்த பூமியை அவங்க சுதந்திரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நட்ட கிளைகளும், அவரால் நட்டப்பட்டவர்கள் நாம். அவர் தான் நம்மை நட்டு வச்சிருக்கிறாரு, அவர் தான் நம்ம என்ன செய்ய ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் நம்ம வளர்த்துட்டு இருக்காரு. நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். நான் மகிமைப்படும்படி, என்னுடைய நாம மகிமைக்காக அவங்கள படைச்சு நான் வச்சிருக்கிறேன், நட்டி வச்சிருக்கிறேன், அவங்கள நீதிமன்றங்களை ஆக்கியிருக்கிறேன், இந்த பூமியை சுதந்திரிக்க வச்சிருக்கிறேன், அவங்க என்னுடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு மேன்மையான வசனம் இது பார்த்தீங்களா? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். நம்மளாம் நீதிமான்களாகத்தான் அவரே இந்த உலகத்துக்கு நிசர் வந்தார். பாவிகளை நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இப்போது நம்மளாம் பாவிகளாக இருக்கிறதுனால நம்ம நீதிமான்களை ஆக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தார். அதோட பூமியை சுதந்திரிப்பதற்காகவே நம்ம இந்த என்ன செய்யிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நீ உன் காலடி மிதிக்கு விவடத்தையும் உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை நடத்துவார். நான் நட்ட கிளைகள், அவர் தான் நம்ம என்ன சார் ஆங்காங்கே நாட்டி வச்சிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல, எந்த குடும்பத்தில், எந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம நாட்டி வச்சிருக்கிறாரு, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். அவருடைய கரங்களின் கிரியைகளாகிய நாம் நம் மூலமாக அவர் நாம மகிமைப்படுகிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்படியாக நான் உங்களெல்லாம் நினைச்சிருக்கேன், படித்து வச்சிருக்கிறேன், உங்களெல்லாம் நான் தெரிந்து எடுத்திருக்கிறேன், உங்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறேன், உங்களை நாட்டி வச்சிருக்கிறேன், பூமியை சுதந்திரிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தான் அந்த வசனம் அப்படிம்பாங்க. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் தான் அந்த வீட்டில் சின்னவன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன், நம்ம எல்லாருமே சின்னவங்க தான், சிறியவங்க தான். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்திக்கிற ஆண்டவர். நம்மளாம் சிறியவர்கள் தான். ஆனால் நம்ம ஆண்டவர் சார்னா
பலத்த ஜாதியாக மாற்றுதேங்கிற 1000ஆகவும் பலத்த ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாக அவர் செய்வாராம் ஏற்ற காலத்தில். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை ஆண்டவர் சில புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார், குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார், சிறியவனாக இருந்து நம்மை தூக்கி எடுத்தார், சின்னவனாக இருந்து நம்மை 1000ஆக மாற்றினார், பலத்த ஜாதியாக மாற்றினார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இதையெல்லாம் ஏற்ற காலத்தில் அவர் நடத்துவாராம். நாம் அவருடைய காலத்துக்கு அடங்கி இருக்கும். அவர் அவர் உங்களை விசாரிக்கிறவரான். அப்படியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லிட்டு நான் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். நம்ம அடங்கி இருக்கிறோமா? அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருந்தோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தீவிரமாய் நடப்பிப்பார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பாராம். அவர் தீவிரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் அவரை பற்றிக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அப்படிங்காரு. நாம் அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாமா? ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆமென். வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களை தினமும் திறந்தருளும் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா, 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆமேன். அப்போ நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய கர்த்தாவே, இந்த ஏசாயா 60 அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு பேசின அநேக வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை சுதந்திரிக்கும்படியாக எங்களை